Hi guys, சிஎஸ்கேவோட டாப் 3 ட்ரேட் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி கிரிக்கெட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்கு அடுத்த வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்திக் பாண்டியா நியூஸ்லேருந்து நம்ம போயிடலாம். டாப் சோர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வாங்க, சிஎஸ்கே தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹர்திக் பாண்டியா வாங்க, ட்ரேடில் டூபே பிரவிஸ் ப்ளஸ் 10 crore தராங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் இல்லை கைஸ். ஏன்னா டூபே பிரவிஸ் 10 crore ரொம்ப ஹை ப்ரைஸ் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரவிஸை கொடுக்கக்கூடாது, பிரவிஸுக்கு பதில் டூபே ப்ளஸ் 10 crore மட்டும் கொடுத்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ண நல்ல ட்ரேடாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கைஸ். பிரவிஸ் இப்போ ஃபார்மில் இல்லை, பட் நல்ல பிளேயர் தான். இந்த வருஷம் அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் பண்ணலை. இன்ஜுரியும் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு சில மேட்சஸ் ப்ளே பண்ணலை. ஆனால் பிரவிஸை பேஸ் ப்ரைஸில் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். சிஎஸ்கே பிரவிஸ்லாம் விட்டுறாதீங்க, துபே வேணா விடுங்க. துபே கூட வேற பிளேயரை வேணா இந்த பிளேயரை ட்ரேட் பண்ணாங்க, பிரவிஸை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா, சிஎஸ்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்க, நாங்கள் ட்ரேட் டாக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தமிழ் பையன் சிஎஸ்கேல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் பேசிடுவாங்க. கிஷோரை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை டாப் சோர்ஸ்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, உருளி பட்டேலை கொடுத்துட்டு சாய் கிஷோரை சிஎஸ்கே வாங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாய் கிஷோர் நல்ல பிளேயர் தான், உருளி பட்டேலும் நல்ல பிளேயர் தான். பட் அவரு சரியா அந்த மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணல. தேவர் மேட்ச் எல்எஸ்சி கூட மட்டும் நல்லா விளையாடினாரு. இதுக்கப்புறம் அவரு பெருசா எதுவும் பண்ணல. இப்ப நிப்பாகலாம் நான் நடக்குதுன்னு. இது எல்லாத்தையும் கூட அதிகமா பேசப்படுற ட்ரேட் நியூஸ் எதுனா நம்ம ஜேமி ஓட்டனை பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னா, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஜேமி ஓட்டன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஜேமி ஓட்டனுக்காக டிம் டேவிடும் ஜித்தேஷ் சர்மாவும் நாங்க தரோம், நீங்க ஜேமி ஓட்டனை கொடுங்க அப்படின்னு சிஎஸ்கே கிட்ட டிமாண்ட் பண்ணதாகவும் சிஎஸ்கே அது மறுத்ததாகவும் சொல்றாங்க. சிஎஸ்கே ஜேமி ஓட்டனால கொடுக்குற நிலைமையில இப்போ இல்ல. சிஎஸ்கே இந்த ட்ரேடை ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. ஏதோ சிஎஸ்கே இப்போதான் கரெக்டான வேலையை பார்த்துருக்காங்க. டிம் டேவிடும் நல்ல பிளேயர் தான், பட் ஜித்தேஷ் சர்மா ஃபார்ம்ல இல்ல. அவரும் நல்ல பிளேயர் தான், நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. 2 பேருமே ஃபினிஷர் தான். பட் சிஎஸ்கே அதை எடுத்தா நல்லா இருக்கும். பட் ஜேமி ஓட்டர் மாதிரி ஒரு பிளேயர் பேசிக் பிரைஸ்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சிஎஸ்கே இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நல்ல விஷயம் தான். பட் இந்த ட்ரேட் எல்லாமே பண்றதுக்கு சிஎஸ்கேக்கு ஹெட் கோச் தேவை. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஹெட் கோச் அதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர்லாம் முடிவு பண்ணுவார் யாரை ட்ரேட் பண்ணணும், யாரை பண்ணக்கூடாது, யாரை ரிலீஸ் பண்ணணும், யாரை ரிட்டைன் பண்ணணும், எல்லாம் புதிய ஹெட் கோச் தான் சொல்லுவாரு. பட் சிஎஸ்கே ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நியூ ஹெட் கோச் யாருன்னு ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரேட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. கேப்டன்சி ரொம்ப முக்கியம். சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கேட்கறதுனால பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பா கொண்டு வரணும்னு தான் நினைப்பாங்க, ஒரு கேப்டனாகவும் ஒரு பினிஷராகவும். அதுவும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவுக்கு மார்க்கெட் ஜாஸ்தி. சிஎஸ்கே இப்போ எம்எஸ் தோனி போயிட்டா எம்எஸ் தோனி லெவலுக்கு ஒருத்தர் வேணும்னா ஒரு லெவலுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. பட் ஹர்திக் பாண்டியா மாதிரி கிரிக்கெட் அதிகமாக இருக்கிற கண்டிப்பா எடுத்துட்டு வரும்னு நினைப்பாங்க. அதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரேட்ஸ் பத்தி? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்குறோம். பை கைஸ்.